சொன்ன மாதிரி ஸ்கூட்டி காணும்னு கம்ப்ளைண்ட் பண்றத பத்தி அப்பா கிட்ட பேசணும். இப்போவே போய் பேசிடலாம். அப்பா. வா அனு. குட் மார்னிங். குட் மார்னிங் பா. என்னன்னு ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்லையே, முதல்ல உட்காருமா. இல்லப்பா, இருக்கட்டும். சக்திக்கு உனக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையாமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. எத்தனை நாள் தான் அப்பா கிட்டே நீ கௌரவம் பாப்ப? கௌரவம் பாக்குறேனா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, கார்ல போனா அதை கேட்க மாட்டேன்ற, பஸ்ல போறேங்கிற, ஆட்டோல போறேங்கிற, ஏமா அப்படிலாம் உனக்கு அலைச்சல்? சரி, கார் தான் வேண்டாம், நம்ம கிட்ட தான் கம்பெனி ஸ்கூட்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போனா உனக்கு வசதியா இருக்கும்ல. அப்பா, அதை பத்தி தான்ப்பா பேச வந்தேன். ஸ்கூட்டி பத்தியா? என்னம்மா? இல்லப்பா, ஒரு 2 நாள் முன்னாடி வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு நம்ம ஸ்கூட்டி எடுத்துட்டு போனேன். போற வழியில தலைவலி வந்துருச்சு. சரி, மாத்திரை வாங்கலான்னு மெடிக்கல் ஷாப் உள்ள போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து பார்த்தா ஸ்கூட்டியை காணும்பா. என்னது, வண்டியை காணுமா? ஆமாப்பா, நானும் 2 நாள்ல எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டேன், எப்படியோ தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. வேற வழி இல்லாம இப்போ உங்ககிட்ட வந்து சொல்றேன்ப்பா. ஒரு ஸ்கூட்டிக்காகவா இப்படி உன் மனசை போட்டு குழப்பிக்கிற? உன் உடம்பு கெடுத்துக்காதம்மா. அது போனா போதுமா, விட்டுதலுமா, வேற ஸ்கூட்டி வாங்கிக்கலாமா? அப்பா, அப்படிலாம் விட முடியாதுப்பா. காணாம போச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். எதுக்குமா இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு? போலீஸ் இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, தேடுறது கொஞ்சம் கவனிங்க. அப்புறம் வண்டியை பிடிச்சிருக்கோம், இதுல எதுவும் உங்க வண்டின்னு சொல்லி அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வேற வண்டி வாங்கிக்கலாமா? அப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு விட முடியாதுப்பா. அந்த ஸ்கூட்டி எனக்கு வேணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த வண்டி திருடினவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நல்லா நாளைக்கு கொடுத்தாதான் என் மனசு ஆறும். நீங்க இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ உனக்கு என்ன கம்ப்ளைண்ட் தானே கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, இப்பவே கொடுத்துறேன். ஒரு நிமிஷம் இரு. ரகு சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனி ஸ்கூட்டி வந்து 2 நாளைக்கு முன்னாடி எந்த ஏரியாமா? கௌதம் நகர்ப்பா. கௌதம் நகர்ல மெடிக்கல் ஷாப் பக்கத்துல காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க எஸ்ஐ அமர்நாத் இருப்பாப்ல, அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி நம்ம கம்பெனி ஸ்கூட்டி 2 நாளைக்கு முன்னாடி காணாம போயிடுச்சுன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வாங்கிட்டு வா. சரிப்பா, சரி, ஓகேவா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, உனக்கு திருப்தி தானே? வண்டி வந்துடும். சரிப்பா, நான் கேபின் போறேன்ப்பா. சரிம்மா, வேலை பாருமா. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.